தமிழகத்தில் போடப்பட்ட மிக முக்கியமான சதி என்பது இந்த கள்ளுக்கான தடை. இந்த கள்ளுக்கான தடை என்னங்க அப்படி பெரிய முக்கியமான சதி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க ஒரு அதிர்ச்சியை பாருங்க. உலகத்திலேயே ஒரு மாநிலத்துல ஒரு அரசாங்கம் கள்ளுக்கு தடை போட்டிருக்குன்னா அது தமிழ்நாடு மட்டும்தாங்க. உலகத்திலேயே நீங்க எந்த நாட்டிலையும், இந்தோனேசியா, சைனா, ஜப்பான், இந்தியாவில மற்ற மாநிலங்கள், நீங்க ஆந்திரால போனா கல்லு கிடைக்கும், கேரளால போனா கல்லு கிடைக்கும், கர்நாடகத்துக்கு போனா கல்லு கிடைக்கும், தமிழ்நாட்டுல கல்லுக்கு தடை. யோசிங்க, கேரளால மருந்து கலக்க மாட்டானா? கேரளால கலப்படம் வராதா? அது என்ன தமிழ்நாட்டுல மட்டும் தடை? இப்ப இந்த முடிச்சுக்கு ஒரு பதில் இருக்கு. உலகத்திலேயே, உலகம் எதுக்கு, அண்ட பிரபஞ்சத்திலேயே அரசாங்கம் மது விற்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க. எந்த அரசாங்கமும், அமெரிக்க அரசாங்கம், பிரான்ஸ் அரசாங்கம், இந்தியாவில மற்ற மாநில அரசாங்கங்கள் மது விற்கிறது கிடையாது. உலகத்திலே ஒரு அரசாங்கம் மது விற்குதுன்னா அது தமிழ்நாடு. உலகத்திலேயே இயற்கையாக கிடைக்கக்கூடிய கல்லுக்கு தடை என்றால் அதுவும் தமிழ்நாடு. இப்ப புரியுதா? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இது வெறும் சாராய வியாபாரம் மட்டுமல்ல. இது சாராய வியாபாரத்துக்கு மட்டும் இல்ல, அதுல அந்த வியாபாரிகள் பயனடைகிறார்கள். அதனால இந்த கல்லுக்கு தடை. இதற்கு பின்னாடி ஒட்டுமொத்த தமிழ் இனத்தையும் அழிக்கக்கூடிய சதியும் இருக்கு. ஒட்டுமொத்த தமிழ் இனத்தையும் கருவறுக்கக்கூடிய, இனப்படுகொலை செய்யக்கூடிய ஒரு சதி திட்டம் இருக்கு. இதான் உண்மை. ஏன்னு சொல்லவா? ஈழத்துல நடந்தது இனப்படுகொலை. நம்ம சொந்தங்களை, நம்ம குழந்தைங்களை, பெண்களை கொத்து கொத்தாக குண்டுகளை போட்டு கொன்று ஒழித்தார்கள். அப்படி கொத்து கொத்துகளாக குண்டுகளை போட்டு எத்தனை பேரை கொண்டாங்க தெரியுமா? இதுவரை நம்ம கணக்குல 2.5 லட்சம் பேர். இதுவரை நம்ம கணக்குல பல ஆண்டுகள், கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் அந்த போர் நடந்துச்சு. அந்த 30 ஆண்டு கால போர்ல 2.5 லட்சம், அது இன்னும் எடுத்து பாத்தீங்கன்னா ஏறத்தாழ கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர் இறந்திருக்காங்க இந்த போர்ல. கடைசி போர்ல மட்டும் 2.5 லட்சம் பேர். இப்ப தமிழகத்தில் மதுவால் ஏற்படக்கூடிய மரணம் என்ன நினைக்கிறீங்க? 5 வருடங்களில் 5 லட்சம் பேர். 5 வருஷத்துல 5 லட்சம் பேரு மதுவை குடிப்பதால் உடல்வாதம் ஏற்பட்டு, வாகன விபத்து ஏற்பட்டு, இந்த மதுவை குடித்துக் கொண்டு அடுத்தவங்க போய் வெட்டுறது, அடுத்தவங்க போய் மோதுறது, பெண்களை கற்பழிக்கிறது,